இந்த இடத்த பாருங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது யூனிக்கா ஸ்ட்ரைக் ஆகுதா? எதுவும் இருக்காது. இது ஒரு ஒரு சாதாரண ஒரு பார்க் மாதிரி இருக்கும், ஒரு பப்ளிக் ஏரியா மாதிரி தான் இருக்குது. இதுல பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா இந்த இடம் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்த இடம். ஏறத்தாழ ஒரு 32-33 வருஷத்துக்கு முன்னாடி 1992 அப்போ என்னுடைய மலரும் நினைவுகள் பார்க்குறேன். இங்க இன்றைக்கு அரசியல்ல தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர் நடிகராக அறிமுகமான இடம் இந்த இடம்தான். அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு, அந்த படத்துக்கான ஷூட்டிங் இங்கே தாங்க நடந்துச்சு. இந்த இடத்துல தான் நடந்துச்சு. சந்திரசேகர் இங்கே இருந்து தான் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். விஜய் இங்கே இந்த இதுக்குள்ளே தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஹோல் க்ரூ இங்கே இருந்தாங்க. அவர் படித்த அந்த விசுவல் கம்யூனிகேஷன் துறை மாணவர்கள்லாம் இங்கே சுற்றி நின்று அதுல இருந்து கற்றுக்கிறதுக்காக கூட்டி நின்னாங்க. இது இந்த நாளைய தீர்ப்பு தொடங்கின இடம் இந்த இடம். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல இப்போ கார்கள்லாம் நிற்குது. இது இப்போ கார் பார்க்கிங்காக இருக்குது. அப்போ இது கார் பார்க்கு, சைக்கிள் பார்க்கு, பைக் பார்க்கு எல்லாமே சேர்ந்து இருந்தது. அப்போ இது உட்ஸ்டாக் அப்படின்னு பேர். ரொம்ப பாப்புலரான இடம். அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது மெயின் பில்டிங். இங்கே ரைட் சைடில் இந்த பக்கம் பார்த்தா அது வந்து கோவில், இந்த சர்ச், லாயலா சர்ச் லேண்ட்மார்க் இதுதான்.